நல் வாழ்விற்கு மன்னிப்பு அவசியம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் என நாம் எரேமியா 29:11 வாசிக்கின்றோம். நமக்கான திட்டங்கள் தீமைக்கானதல்ல, மாறாக நமக்கு நல்வாழ்வு கொடுக்கும் திட்டங்கள். அதனால்தான் இந்த வசனம் அநேக வீடுகளிலும் வாகனங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது, ஒட்டப்பட்டிருக்கிறது. அதாவது என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று மனம் சோர்ந்து போய்விடாதீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கும் திட்டம் மகத்தானது, நமது நல் வாழ்வுக்கான திட்டம் அது. அதனால் அதை குறித்து சந்தோஷம்தான் பட வேண்டுமே தவிர மனம் கலங்கக்கூடாது என்று எரேமியா இறைவாக்கினர் மூலமாக பாபிலோனின் அடிமைகளாக இருந்த யூதர்களுக்கு எழுதப்பட்டதுதான் இந்த இறை வார்த்தைகள். இருந்தாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் இந்த இறை வார்த்தைகளின் மூலம் ஆண்டவர் நமது எதிர்காலம் நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்று கூறுகிறார். ஆனால் ஒரு கண்டிஷன். இதே 7ஆம் இறை வார்த்தையில், உங்களை எந்த நகருக்கு நான் நாடு கடத்தியுள்ளேனோ அந்த நகரின் நல் வாழ்வை தேடுங்கள், அந்நகருக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள், ஏனெனில் அதன் நல் வாழ்வில்தான் உங்கள் நல் வாழ்வும் அடங்கி இருக்கிறது என்று எரேமியா 29:7 கூறுவதின் மூலம் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் நம்மை அடிமைப்படுத்தியிருப்பவர்களுக்காகவும் படுத்தியிருக்கும் நாட்டிற்காகவும் வேண்ட வேண்டும் என்று கூறுகிறார். ஆம், நம்மை அடிமைகள் போல நடத்தி கொண்டிருக்கும் நம் மேலதிகாரிகளை மன்னிக்க வேண்டும் மற்றும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என நம் ஆண்டவர் கூறுகிறார். மத்தேயு 5:44. அப்பொழுதுதான் நமக்காக அவர் வகுத்து வைத்திருக்கும் நம் திட்டங்களை நாம் கண்டுணர முடியும். அவைகள் நம் வாழ்வில் செயல்பட நாம் நம் ஆண்டவருக்கு அனுமதியும் கொடுக்க முடியும் என்றும் அவர் கூறுகிறார். ஏன்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதினால்தான் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். ஆம் அன்பானவர்களே, நம்மில் எத்தனை பேர் நம் நாட்டை குறை கூறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த நாடு நன்றாக இருக்கிறது, இந்த நாடு நன்றாக இருக்கிறது, என் நாட்டில் மட்டும் ஏன் லஞ்சம் ஊழல் என்று குறை கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் நம்மை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கும் நம் தேசத்திற்காக புனித பவுல் 1 தீமோத்தேயு 2:1-2 கூறியது போல நாம் ஜெபிக்கின்றோம், வேண்டுகின்றோம், குறை கூறுகின்றோமே தவிர வேண்டுவதில்லையே. நான் ஜெபித்தால் என்ன நடக்கப் போகிறது? என் ஒருத்தியின் ஜெபத்தால் இவ்வளவு கோடி மக்கள் வாழும் இந்த நாடு, என் நாடு மாறிவிடுமா என்று நம்மை நாமே நியாயப்படுத்தி கொண்டு நான், எனது என்று குறுகிய வட்டத்திற்குள்ளேயே உழன்று கொண்டிருக்கின்றோமே. ஆனால் அன்பானவர்களே, பெயர் குறிப்பிடப்படாத ஒரு சிறு அடிமை பெண்ணின் அன்பினால் அவள் எஜமானனாகிய படைத்தளபதி நாகமான் ஆண்டவர் பாதம் வந்ததை நாம் 2 ராஜாக்கள் அரசர்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோமே. ஆகவே சாக்கு போக்கு சொல்ல நமக்கு இடமில்லை. ஆண்டவரின் கூற்றுப்படி லூக்கா 6:27-28 நாம் நம்மை அடிமைப்படுத்தியுள்ளவர்களை கட்டாயம் மன்னிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்காக மன்றாட வேண்டும். முடியுமா? நிச்சயம் கஷ்டமான காரியம்தான் இது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை துணைக்கு அழைக்கும் பொழுது அவர் நிச்சயம் நமக்கு உதவி புரிவார். கலாத்தியர் 5:16. அப்பொழுது நம் குணங்கள் மாறும். இயேசுவை போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க முடியும். இயேசுவே எருசலேமிற்காக அழுததை நாம் லூக்கா 19:41 வாசிக்கின்றோம். ஆகவே நம்மை துன்பப்படுத்துபவர்களுக்காக ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஜெபம் செய்வோம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை நோக்கி தன் பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுது நான் அவர்களது நாட்டிற்கு நலம் அருளுவேன் என கூறிய எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் எங்களது நாட்டிற்காக ஜெபிக்கவும் அதற்காக மன்றாடவும் அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாரப்பட்டு, குறிப்பாக எங்களது வீட்டிலும் எங்களது வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலும் இருந்து உம்மை நோக்கி பார்க்க வேண்டிய மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.